ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். பாட்னி, பயோபாட்னி இந்த ரெண்டுக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் மார்க் ஆவரேஜ் மார்க்குக்கு மேலே வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் கடகடன்னு பார்த்துடலாம். அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் 9 இயர்ஸில் கேட்ட கொஷின் பேங்க்கை நம்ம ஷேர் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம படிக்கணும், பாட்னி அண்ட் பயோபாட்னி +2க்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் 70-80% ஆஃப் த கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்தே வந்துடும். அதனால் புக் பேக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். அண்ட் புக் பேக்கை படித்தாலே நல்ல மார்க் நீங்கள் வாங்கிடலாம். எல்லா புக் பேக் கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. 80% ஆஃப் த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வருது இல்லையா? இப்போது பாட்னிக்கு அப்படின்னா 15 1 மார்க் வரும். அதே பயோபாட்னினா பாட்னிக்கு 8 1 மார்க்கு, சுவாலஜிக்கு 8 1 மார்க் வரும். அதில் 80% புக் பேக்கில் இருந்தே வந்துடும். அதற்கடுத்து டயக்ராம்ஸ். 3 பாடத்தில் இருக்க எல்லா டயக்ராமும் படிச்சிருங்க. PBR 322 டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. மினிமம் ஒரு டயக்ராம் கொஷினாவது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அப்போ 2 to 5 மார்க்ஸ் இதில் வாங்கிடலாம். அப்போ பாருங்கள், புக் பேக்கில் இருக்க 1 மார்க் எல்லாம் படிச்சுட்டு புக்கில் இருக்கக்கூடிய 3 பாடத்துக்கான டயக்ராம்ஸ், PBR 322 இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாங்க. ஓகே, பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால் திருப்பி சொல்லிடுறேன், புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 பாடத்தில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். PBR 322 மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டயக்ராம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 100% பாஸ் மார்க் வந்துடும். சார், எங்களுக்கு பாஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஜாஸ்தி மார்க் எடுக்கணும், அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னீங்க. இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஜஸ்ட் 2025 மட்டும் விட்டுடுங்க. ஆனால் 2025 விடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, 2025 5 மார்க்கில் வந்தது 2026 2 மார்க்கில் வரலாம். 2025 3 மார்க்கில் வந்தது 2026 5 மார்க்கில் வரலாம். அதனால் 2025 கண்டிப்பாக அப்படியே விட்டுருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் இருக்க கொஷின்ஸையும் படிச்சுக்கணும். அப்போ மினிமம் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பராவது நீங்கள் படிச்சுக்கணும். இப்போது லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா, லாஸ்ட் 9 இயர்ஸ்க்கான கொஷின்ஸ் ஃபார் பயோபாட்டனி அண்ட் பாட்டனி, தாவரவியல், உயிரி தாவரவியல், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், இது ரெண்டுக்குமே நம்மளோட டெலகிராம் சேனல் பேஜில் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உங்கள் கைக்கு வந்துடுது. புக் பேக் கொஷின் புக்கை பார்த்து நீங்கள் நல்லா தரப்பாக படிச்சுங்க. ஓகேங்க. இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, சார் எனக்கு 70% மார்க் வேணாம், 75% மார்க் வேணாம், நான் சென்டம் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா நான் வெட்டினரி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அக்ரி கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் பயாலஜியில் சென்டம் மார்க் வாங்கணும் இல்லையா? அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சென்டம் வாங்கணுன்னா எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் விடக்கூடாது. புக்கை ஃபுல்லாக தரவாக புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்பி போனீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து கேட்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா சென்டம் வாங்கிறது கொஷின் மார்க் தான். அதனால் சென்டம் வாங்கணும் அப்படின்னா என்டையர் புக்கையும் நீங்கள் தரவு பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பாட்டனி அண்ட் பயோபாட்னிக்கு எப்படி படிக்கணும் பப்ளிக் எக்ஸாமுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் 9 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வித் ஆன்சரோட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.